السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. நாம் இன்றைய தினத்திலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசம் சம்பந்தமாக அல் குர்ஆனிலிருந்து சொல்லப்படுகின்ற சில செய்திகளை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு எல்லா விடயங்களையும் அழகாக கற்றுத்தருகிறார். நாம் இந்த உலகத்தினுடைய எந்த அங்க நிலையில் நாம் இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் உள்ளவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அழகான வழிகாட்டல்களை, அழகான போதனைகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிக அருமையாக கற்றுத்தருகிறான். அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற காலத்தில் நாம் பிள்ளை பெற்றோர் என்ற அந்த உறவுநிலையோடு வாழுகிறோம். அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு மிக பெரும் பொக்கிஷமாக, மிக பெரும் செல்வமாக அல்லாஹு தஆலா பிள்ளைகள் என்ற அந்த செல்வத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு சமூகம் சீர்பெற்று வருவதில் குடும்பம் சீர்பெறுவது என்பது மிக முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது. அதன்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையாக போதிக்க வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் முன் சென்ற காலத்திலே வாழ்ந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன உபதேசங்களில் மிக முக்கியமான உபதேசங்களை அல்லாஹு தஆலா இங்கு எடுத்து கூறி அல்லாஹ் நமக்கு பாடம் படிப்பிக்கிறான். இந்த சூரத்துல் லுக்மானிலே பெற்றோராக உள்ளவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையாக போதிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, பிள்ளைகளுடைய விடயத்தில் அடிப்படையாக கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை அல்லாஹு தஆலா சூரா லுக்மானிலே படித்து தருகிறான். மறுபக்கம் பிள்ளைகளாக உள்ளவர்கள் தாம் அடிப்படையில் தம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான போதனைகள் என்ன என்பதையும் நாம் பிள்ளைகள் என்ற அந்த நிலையிலே இருந்து நாம் இந்த சூறாவில் இருந்து படித்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர் முன்னைய காலத்திலே வாழ்ந்த ஒரு நல்லடியாராக காணப்படுகிறார். அவர் ஒரு நபியா என்பதில் சில கருத்துகள் பேசப்பட்டிருக்கின்றன. பலருடைய கருத்து அவர் முன்னைய காலத்திலே வாழ்ந்த ஒரு சாலிகான நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த அந்த உபதேசத்தில் முதல் அடிப்படையாக அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே, நீங்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதீர்கள், அல்லாஹுக்கு இணை வைக்காதீர்கள். நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிக பெரும் அநியாயமாக காணப்படுகிறது என்று தன்னுடைய மகனுக்கு சொன்ன முதலாவது உபதேசமாக அல்லாஹு தஆலா இந்த சிறுக்குடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையாக போதிக்க வேண்டிய முதல் அடிப்படை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையை சரி செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் அல்லாஹுடைய விடயத்தில் என்னென்ன நம்பிக்கைகளை கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹுடைய விடயத்தில் நாம் என்னென்ன அநியாயங்களை செய்யக்கூடாது, அல்லாஹுடைய விடயத்தில் ஷிர்க் போன்ற விடயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக தெளிவான முறையில் அவர்களுக்கு விளக்கமூட்டி இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா முதலாவது அடிப்படையாக மகனை பார்த்து ஷிர்க் சொல்ல வேண்டாம் என்று அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணினார் என்பதை அல்லாஹ் இங்கு மேற்கோள் காட்டுகிறான். ஆக நாங்கள் இதிலிருந்து படிக்கணுமான மிக முக்கியமான பகுதி, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஷிர்க்கை பற்றி எந்த அளவு தெளிவூட்டியிருக்கிறோம், எம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி நாம் இப்படித்தான் நம்ப வேண்டும்,
அல்லாஹ்வை நாம் இந்த இடத்திலே தான் வைக்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் இப்படி நம்பக்கூடாது. நாம் அல்லாஹ்வை இப்படி நம்பினால் அல்லது அல்லாஹ்வை நாம் இந்த இடத்துக்கு ஆக்கினால் நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததாக அது மாறிவிடும். அல்லாஹு தாலா நாம் இப்படி அல்லாஹ்வை இந்த இடத்துக்கு நாம் வைத்து கொண்டால் அல்லாஹு தாலா எங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதன் செய்யக்கூடிய எந்த பாவத்தை மன்னித்தாலும் நம்மால் சிறுக்கென்ற அந்த பாவம் நடைபெற்றுமாக இருந்தால் அல்லாஹ் அந்த குற்றத்தை மட்டும் ஒரு பொழுதும் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹு தாலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்லுகின்ற செய்தான், லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக. நபியே, நீங்கள் சிறுக்கு செய்தாலும் அல்லாஹ் நபிமார்களுக்கு சொன்ன செய்தியிலிருந்து படித்து தருகிறான், உங்களால் சிறுக்கு நடந்தாலும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அப்படியே அழிந்து போய்விடும். அன்புக்குரியவர்கள், எவ்வளவு பயங்கரமான செய்தி! நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அடிப்படையிலே எந்த அளவு தெளிவு கொடுத்திருக்கிறோம். ஏதோ என்னுடைய பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறது வருகிறது, எழுத்துக்களை படித்திருக்கிறது, பாடசாலையில் ஏதோ இஸ்லாம் என்று படிக்கிறது, இன்னும் பல இடங்களில் சில விடயங்களை படிக்கிறது. ஆனால் நாங்கள் எங்களோட பிள்ளைகிட்ட பேசியிருக்கிறோமா? என் பிள்ளைக்கு எந்த அளவு தெளிவு இருக்குது? நான் நாளைக்கு என்னுடைய முன்னிலை அல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது நான் இல்லாத ஒரு காலத்தில் என்னுடைய பிள்ளை ஏதாவது ஒரு சிறுக்குடைய சிந்தனைகளுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எந்த காலத்திலும் போகாத அளவுக்கு என்னுடைய பிள்ளை என்னுடைய உள்ளத்திலே சிறுக்கை பற்றிய மிக மிக தெளிவான ஒரு பார்வையை நான் ஏற்படுத்தியிருக்கிறேனா என்ற அந்த விஷயத்தை நாம் நம்முடைய கவனத்துக்கு முதலெடுக்க கடமைப்படுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய போதனைகளில், பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கல்விகளில் அடிப்படையான அத்தியாவசியமான கல்வியாக அல்லாஹ்வை பற்றிய கல்வியாக இருக்கிறது. எனவே நாம் இந்த உலகத்தில் என்ன கல்வியை கொடுத்தும் வேலை இல்லை. நாம் இந்த உலகத்தில் என்ன கல்வியை கொடுப்பதற்காக எவ்வளவு பாடுபட்டும் வேலை இல்லை. நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி படித்து கொடுக்கவில்லை என்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவை கொடுக்கவில்லை என்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். எனவே இந்த அறிவு இல்லாத பொழுதுதான் மக்கள் சிறுக்கான விடயங்களுக்கு ஆளாகிறார்கள். நாம் நம்முடைய இலங்கை சமூகத்திலே பார்க்கிறோமே, மார்க்கத்தை பற்றிய அல்லாஹ்வை பற்றிய தெளிவான பார்வை இல்லாததன் விளைவாக அல்லாஹ்வை பற்றி எப்படி நம்ப வேண்டும், எது சிறுக்கென்ற அறிவு இல்லாத ஒரு காலத்திலே தான் நம்முடைய இலங்கை சமூகத்திலே எவ்வளவோ சிறுக்குகள் சமூகத்திலே வந்து நுழைந்தன. கபருடைய விடயத்திலே நடக்கக்கூடிய தவறுகளாக இருக்கலாம், அல்லது அவுலியாக்களுடைய விடயத்திலே மக்கள் எல்லை கடந்து போய் அல்லாஹ்வுக்குரிய விடயங்களை கொடுத்ததாக இருக்கலாம். இதுவெல்லாம் என்ன காரணம் அன்புக்குரியவர்களே? அடிப்படையில் கலிமா சொன்னவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் பயங்கரமான சிறுக்கள் எல்லாம் நம்முடைய சமூகம் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அதற்கான காரணம் அடிப்படையில் அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவு இல்லாததுதான். அல்லாஹ்வை நாம் எப்படி நம்ப வேண்டும், அல்லாஹ்வை எந்த இடத்திலே வைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எந்த இடத்தை கொடுக்கக்கூடாது என்று எது தெளிவான தௌஹீத், எது கலிமாவுடைய அடிப்படை, எது சிறுக்குடைய வழிகேடு என்ற அந்த தெளிவான அறிவு இல்லாததன் காரணமாகத்தான். ஏன் சில அப்பாவி நிலையில வாழ்ந்த உலமாக்கள் கூட இந்த சிந்தனைகளுக்கு உள்வாங்கி இருந்தார்கள். ஏன் அவர்கள் அரபு தெரிந்திருந்தார்கள், அல் குர்ஆனை படித்திருந்தார்கள், ஹதீஸை படித்திருந்தார்கள். ஆனாலும் ஷிர்க்கை தம்முடைய கொள்கையாக கோட்பாடாக அவர்கள் கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன? இது பற்றிய தெளிவான அறிவு, அல்லாஹ்வை பற்றிய தெளிவான அறிவு அது இல்லாமல் போவதனால், அந்த அறிவு மங்கி போவதனால், அல்லது அதிலே ஒரு தெளிவான ஒரு பார்வை, தெளிவான ஒரு சிந்தனை இல்லாமல் போவதனால் நம்மிடத்திலே ஜஹுல் வருகின்ற பொழுது, அந்த அறியாமை வருகின்ற பொழுது நாம் தானாக அப்படியே ஷிர்க்குக்கு நாம் போய்விடுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, லேசான விடயம் அல்ல. என் புள்ள இங்கே பள்ளிக்கு வருது, ஏதோ நல்லதை தெரியுது என்ற இடத்திலே மட்டும் என்னுடைய கடமை பொறுப்பு நீங்கிவிட்டது என்று நாம் அப்படி இருந்துவிட முடியாது.
எம்முடைய பிள்ளையினுடைய விடயத்தில் நாம் மிக தெளிவாக நாம் இருந்து கொள்ள வேண்டிய பகுதிதான் எம்முடைய பிள்ளைக்கு அல்லாஹுவை பற்றிய அறிவிலே, இந்த ஷிர்கை தௌஹீதை பற்றிய கலிமாவை பற்றிய அந்த அறிவிலே நாம் சரியாக கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டோமா என்பதை நாம் அடிப்படையாக பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இத்தனைக்கும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் இவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதர், அவருடைய மகனும் ஒரு நல்ல ஒரு மனிதன் தான். நபிமார்கள் தம்முடைய மகன்மார்களுக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். முஸ்லிம்களாக இருந்த, அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு வாழ்ந்த தம்முடைய மகன்மார்களுக்கு சொன்ன உபதேசங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அந்த அடிப்படை கொள்கையை அந்த பிள்ளைகளோடு பேசின செய்தி, அவர்களோடு கேட்ட செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் நபிமார்களாக இருந்து கொண்டே தம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கையினுடைய கோட்பாட்டில் அவர்கள் சும்மா தானாக ஒரு பொடுபோக்குத்தனமான ஒரு உத்தரவாதத்தனத்தோடு அவர்கள் வாழவில்லை. அடிப்படையை நினைவுபடுத்தினார்கள். அவர்களுடைய கடைசி கட்டங்களில் கூட பிள்ளைகளுடைய விடயத்தில் இந்த பகுதியை தெளிவாக நினைவூட்டி கொண்டார்கள். தெளிவாக அவர்களை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த விடயத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே நம்முடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைக்கு போதிக்க வேண்டிய அடுத்த மிகப்பெரிய அடிப்படையை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உபதேசத்தினுடைய தொடரிலிருந்து அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அது என்ன? பெற்றோர்களுடைய விடயத்தில் பிள்ளை சரியாக நடக்க வேண்டும். ஒன்று, தம்முடைய ரப்புடைய விடயத்தில் அவனுடைய நிலைப்பாடு சரியாக இருக்க வேண்டும். ரப்புக்குரிய ஹக்கை அவன் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அந்த ஹக்கில் அவன் பிழை செய்யக்கூடாது. அடுத்தது, ரப்பு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்துக்கு வருவதற்கு யாரை காரணமாக அல்லாஹு தஆலா வைத்தானோ, அவன் இந்த உலகத்துக்கு வருவதற்கு அல்லாஹு தஆலா யாரை அதற்கு அர்ப்பணம் செய்ய வைத்தானோ அவனுடைய விடயத்தில் மனிதன் சரியாக நடக்க வேண்டும், நன்றியாக நடக்க வேண்டும். நன்றி கட்ட முறையிலே நடந்துவிடக்கூடாது. அவனுக்கு அந்த யாரெல்லாம் அந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவனுடைய தாயுடைய தந்தையுடைய விடயத்தில் அவன் உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினுடைய தொடரிலிருந்து படித்து தருகிறான். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் மனிதர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறோம், அவர்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்தில் உபகாரமாக, அவர்களுடைய விடயத்தில் நன்றியாக உபகாரமாக நடந்து கொள்ளும்படி. அந்த தாய் அவனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டமாக, சிரமத்துக்கு மேல் சிரமமாக அவனை சுமந்திருக்கிறாள். சுமந்து இந்த பிள்ளையை பெற்றெடுத்து இப்படியே அல்லாஹு தஆலா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு படுகின்ற கஷ்டங்கள் அல் குர்ஆனுடைய பல இடங்களில் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நம் மனிதனுக்கு பண்ணியிருக்கிற முக்கியமான உபதேசங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அனிஷ்குருலி வலிவாலிதை, அனிஷ்குருலி வலிவாலிதை, நீ என்னோடு நன்றியாக நடக்க வேண்டும், உன்னுடைய பெற்றோர்களோடு நீ நன்றியாக நடக்க வேண்டும். ஆக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய இரண்டாவது மிகப்பெரிய ஒரு அடிப்படை பெற்றோருடைய ஹக்கு எந்த அளவுக்கு மதிக்கப்பட வேண்டும், பெற்றோருடைய ஹக்கு என்பது எந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்பட வேண்டிய பகுதி என்பதுதான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய இரண்டாவது அடிப்படை. இது இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்தில் மட்டுமல்ல, அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா தௌஹீதை ஷிர்கை பேசுகின்ற இடத்தில் அல்லாஹு தஆலா அந்த கலிமாவுடைய போதனைக்கு அடுத்தது அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் இணைத்து சொல்லுவது பெற்றோருடைய ஹக்கை தான் சொல்லுகிறான். ரப்புடைய ஹக்கோடு சேர்த்து அல்லாஹு தஆலா இணைத்து சொல்லுகின்ற குர்ஆனில் பல இடங்களில் சொல்லுகின்ற இணைக்கிறது பெற்றோருடைய ஹக்காக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் ஒரு நன்றி உள்ள மனிதன், ஒரு நன்றி உள்ள ஒரு அடியான், அவன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹுடைய ஹக்குக்கு அடுத்தது கவனம் செலுத்த வேண்டியது தன்னுடைய பெற்றோர்களுடைய ஹக்கு என்பதை நாம் இதனூடாக புரிந்து கொள்ளலாம். எனவே நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இரண்டாவது சீர் செய்யப்பட வேண்டிய, நாம் மிகவுமே கவனம் செலுத்த வேண்டிய அடிப்படை பெற்றோருடைய ஹக்கில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். பெற்றோருடைய ஹக்கில் அவர்கள் பிழை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதனை நாம் முதலாவது சீர் செய்ய வேண்டும். எம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இன்னும் பல விஷயங்களை கொடுப்பதற்கு முன்னர்
அவர்கள் இன்னும் பல இடங்களுக்கு போய் பலதையும் மதிப்பதற்கும் பலதையும் அவர்கள் உள்வாங்குவதற்கு முன்னர் அவர்களுடைய உள்ளத்தில் அடிப்படையாக பதிய வேண்டிய செய்தி, என்னுடைய பெற்றோருடைய ஹக்கில் நான் பிழை செய்யக்கூடாது. நான் எங்கு இருந்தாலும் என்னுடைய பெற்றோருடைய ஹக்கை நான் மறந்துவிடக்கூடாது. எங்கு இருந்தாலும் நம் பெற்றோருடைய திருப்திக்கு அப்பால் நாம் போகவே படாது. முதலாவது என்னுடைய ரப்புடைய திருப்தி, இரண்டாவது என்னுடைய பெற்றோருடைய திருப்தி. இந்த இரண்டு திருப்திக்கும் அப்பால் நாம் நகரக்கூடாது, இந்த இரண்டுடைய திருப்திக்கும் முரணாக நாம் போகக்கூடாது என்ற அந்த அடிப்படை உணர்வு பிள்ளைகளிடத்திலே வளர்க்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதில் நாம் நிறைய தவறிழைக்கிறோம். எம்முடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் நாம் பொடுபோக்கு செலுத்துகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே அவர்கள் சரியாக எம்மை மதிக்கக்கூடியவர்களாக, எமக்குரிய ஹக்கை தரக்கூடியவர்களாக நாம் அவர்களை மாற்ற வேண்டிய பொறுப்பு, கடமை இருக்கிறது என்பதை நாம் இந்த அல் குர்ஆனுடைய பல வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. நாம் இப்போ பார்க்கின்ற இந்த செய்தியிலும் அல்லாஹு தாலா ஷிர்க்கு அடுத்த அடிப்படையாக பிள்ளைகளிடத்தில் பதிய வேண்டிய, சீர் செய்யப்பட வேண்டிய, சமைக்கப்பட வேண்டிய பகுதியாக அல்லாஹு தாலா பெற்றோருடைய ஹக்கை சொல்கிறான். அல்லாஹு தாலா அதை சொல்லிவிட்டு தொடர்ந்து பெற்றோரோடும் ஷிர்க்கோடும் தொடர்புபடுத்தி ஒரு செய்தி சொல்கிறான். இந்த ரெண்டு பகுதி என்று வார நேரமும் நீங்கள் முதலாவது அல்லாஹுடைய ஹக்குக்கு அடுத்தது தான் பெற்றோருடைய ஹக்கு. அல்லாஹு தாலா எப்படி அதை தொடர்பு படுத்துகிறான் என்றால், وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا. நீ பெற்றோரோடு உபகாரமாக நடக்க வேண்டும் என்ற உபதேசத்தை சொல்லி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இரண்டாவது இன்னொரு செய்தி சொல்றான். அந்த பெற்றோர் உனக்கு அறிவில்லாத அமைப்பில் உனக்கு என்ன செய்ய சொல்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு அவர்கள் சொல்லுவார்கள் என்றிருந்தால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு அவர்கள் உன்னை போதிப்பார்கள் என்றிருந்தால் நீ அதற்கு அவர்களுக்கு கட்டுப்படாதே. அப்ப அல்லாஹ்வுடைய ஹக்குக்கு பிழை செய்யப்படாது. பெற்றோரை மதிக்கிற பேரில், பெற்றோருக்கு கொடுக்கிற அந்த கண்ணியத்தில், பெற்றோருக்கு செய்கிற உபகாரத்தில் நீ அல்லாஹ்வுடைய ஹக்க நீ அதில் பிழை பண்ணிடப்படாதே. அவர்கள் உனக்கு ஷிர்க் செய்ய சொன்னால் நீ அதுக்கு கட்டுப்படாதே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உபதேசத்தின் தொடரில் அல்லாஹு தாலா படித்து தருகிறான், அவர்கள் அந்த விடயத்தில் நீ கட்டுப்படாதே, அவர்கள் அப்படி ஷிர்க்கை சொன்னால் நீ அதில் கட்டுப்படாதே, உலக விவகாரத்தில் நீ அவர்களுக்கு உபகாரமாக நடந்து கொள். அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹு தாலா இங்கு இந்த இரண்டு செய்தியை உணர்த்தி சொல்கிறான். அப்போ பெற்றோருடைய ஹக்கு மதிக்கப்பட வேண்டும். அவர்கள் பாவத்தை ஏவுவார்கள் என்று இருந்தால் சில ஹதீஸ்களில் பார்க்கலாம், பாவம் செய்வதற்கு யாருக்கும் கட்டுப்பட தேவையில்லை. யாராவது பாவத்துக்கு நம்ம ஏவுகிறார்கள் என்றிருந்தால் யாருக்கும் பாவத்தில் கட்டுப்படுதல் கிடையாது என்ற அந்த ஹதீஸையும் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் இந்த இடத்தில் அல் குர்ஆனுடைய இந்த வசனத்தில் அல்லாஹ் ஷிர்க்கை குறித்து இந்த ஷிர்க்கோடு தொடர்படுத்தி பேசுவதனால் அல்லாஹு தாலா இங்கு ஷிர்க்கை சொல்கிறான், நீங்கள் அந்த விஷயத்தில் கட்டுப்படாதீர்கள், உலக விவகாரத்தில் கட்டுப்பட்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு இதனோடு தொடர்படுத்தி பல செய்திகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தாலா பெற்றோருடைய ஹக்கை பெரியோர் இடத்திலே வைத்திருக்கிறான். ஆனால் ஈமானோடு அகீதாவோடு தொடர்படக்கூடிய ஒரு பிழை வருகின்ற பொழுது அந்த பெற்றோருக்கு கூட கட்டுப்படக்கூடாது. அல்லாஹுடைய ஹக்கில் பிழை செய்வதற்காக பெற்றோருக்கு கூட கட்டுப்படக்கூடாது என்று அல்லாஹு தாலா இங்கு சொல்லுகிறான் என்றிருந்தால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர் அல்லாத வேறு எவருக்கும் நாம் இந்த விடயத்தில் கட்டுப்படவே தேவையில்லை. இன்றைக்கு பார்க்கிறோம், ஏதோ சமூகத்தை அல்லது சூழலை சமாளிப்பதற்காக என்று எத்தனையோ சிறுக்குடைய விஷயங்கள் அல்லது மார்க்கம் சிறுக்குடைய அந்தஸ்திலே வைத்த பல விடயங்களில் நாம் சமூகத்தில் ஈடுபட்டு கொள்கிறோம். இன்றைக்கு அதுவெல்லாம் அப்படி செய்வதுதான் ஏதோ நாகரிகம், அல்லது அப்படி செய்யாது விட்டால் நாம் மற்றவர்களை மதிக்கவில்லை, அதுவெல்லாம் ஒரு சூழலுக்கு உகந்தது அண்ட என்பதை போன்றெல்லாம் பேசப்படுகிறது. அது சங்கடமே இல்லை, எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாத நிலையில் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அந்த மாற்று மதத்தை கொஞ்சம் மனம் நொந்துருவான் அப்படி செய்யாட்டி என்று சொல்லி அதுக்காக எல்லாம் சிறுக்குடைய விஷயங்களோடு தொடர்பு படக்கூடிய விடயங்களை சர்வ சாதாரணமாக செய்துவிட்டு வாழுகின்ற ஒரு சூழ்நிலை வாழுகிறோம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சிலது பயங்கரமான சிறுக்குடைய விஷயங்கள்,
ஏதோ மற்ற மனிதன் மாற்று மதத்தவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக, அவர்கள் மனம் குளிர வேண்டும் என்பதற்காக சிறுக்கை செய்கின்ற ஒரு காலத்திலே வாழ்கிறோம். அன்புக்குரியவர்களை, அல்லாஹு தாலா பெற்றோரை திருப்திப்படுத்தக்கூட சிறுக்கில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்று இருந்தால், அன்புக்குரியவர்களே, நாம் இந்த அடிப்படை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதனை போதிக்க வேண்டும். எந்த கட்டத்திலும் யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக, எது அல்லாஹ்வுடைய இடத்தில் இன்னொருவரை வைப்பதாக, இன்னொருவரை சமமாக்குவதாக, அல்லது அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் இன்னொருவரை பங்காக்குவதை போன்ற இந்த சிறுக்குடைய செய்திகள் வருமோ, அப்படியான எந்த விடயத்திலும் எக்காலத்திலும் யாருக்குமே கட்டுப்படக்கூடாது என்ற அந்த அடிப்படையை போதிக்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த தொடரிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உபதேசத்தின் தொடரிலே அல்லாஹு தாலா சொல்கிறான், யார் என்மின் பக்கம் மீண்டவர்களாக இருக்கிறார்களோ நல்லவர்கள், அந்த அவர்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றி போகுங்கள். நீங்கள் திரும்ப என்னிடத்தில் தாம் வரப்போகிறீர்கள். நீங்கள் செய்த விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் என்ன செய்துவிட்டு வந்தீர்கள் என்று. எனவே நீங்கள் என்னிடத்தில் வர இருக்கிறீர்கள் என்ற அந்த உணர்வோடு நல்லவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு நல்லவர்களாக போய் வாழ்ந்தவர்களுடைய வழியை பின்பற்றி வாழுங்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த இடத்திலே நாம் இதனை புரிந்து கொள்ளலாம். யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வழியோடு தான் நான் தொடர்பு பட வேண்டும். பாவங்களோடு அல்லாஹுக்கு முரணாக இருக்கிறவர்களோடு நான் தொடர்பு வைத்து கொண்டு அவர்களை அன்பு வைத்து கொண்டு வாழ்வோம் என்றிருந்தால் அது நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய பாதைக்கு எங்களை நகர்த்திவிடும். இதில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது அல்லாஹு தாலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்திலிருந்து பெற்றோருடைய அல்லாஹுடைய ஹக்கு, பெற்றோருடைய ஹக்கை சொல்லிவிட்டு இந்த ரெண்டும் ஹக்கும் சரியாக இருப்பதற்கு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் இருக்க வேண்டும். அந்த அச்சம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆழமாக விதைக்கப்படும். அந்த அச்சம் சரியாக இருந்தால்தான் இதுவும் சரி வரும். இதுக்கு பின்னர் சொல்லப்படுகின்ற உபதேசங்களும் சரி வரப்போகிறது. அது என்ன என்று கேட்டால், நமக்கு மறுமை என்ற ஒன்று இருக்கிறது. அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அந்த நாளில் கொண்டு வந்து வைப்பான். யா புனைய இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி ஸஹ்ரத்தின் அவ் ஃபி ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லத்தீஃபுன் கபீர். கடுகை விட, கடுகினுடைய அந்த விதையை விட மிகச் சிறிய ஒன்றாக இருந்தாலும், அது கட்பாறைக்குள் இருக்கின்ற கடுகை விட சிறிய ஒரு விஷயமாக இருந்தாலும், அல்லது வானத்தில் இருந்தாலும் பூமியில இருந்தாலும், அது எங்கு நடந்த கடுகை விட சிறிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பான். எல்லாம் உனக்கு முன்னால விசாரணைக்கு வந்து நிற்கும். அது சின்னது தானே, அது சின்னது தானே என்று உனக்கு அற்பமா பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு அன்பமா பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அழகாக குர்ஆன்ல சொல்றான், கடுகை விட சின்ன விஷயமாக இருந்தாலும், அந்த அளவுக்கு அற்பமாக விஷயமாக இருந்தாலும் எல்லாம் வந்து நிற்கும். ஆஹா, அல்லாஹு தாலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்க. நீ சின்ன விஷயம் என்று எந்த ஒன்றையும் அற்பமாக இரண்டு பகுதியில் வரும். சின்ன ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் நாங்கள் அதில் கவனக்குறைவு செய்ய தேவையில்லை. அந்த சின்ன விஷயம் எனக்கு அல்லாஹ் முன்னால் வந்து நிற்கும் இன்ஷா அல்லாஹ், அதுக்கு நன்மையடி கேளும். இது சின்ன விஷயம் தானே என்று ஒரு பாவத்தை கூட நான் அற்பமாக கருதக்கூடாது. அந்த சின்ன விஷயத்தை அல்லாஹ் முன்னுக்கு கொண்டு எனக்கு விசாரணைக்கு எடுப்பான். எனக்கு சின்ன விஷயமா இருக்கணும், ஆனால் அல்லாஹுடைய முன்னணியில் இது விசாரணைக்கு வந்து நிற்கும் என்ற அந்த அடிப்படையில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் மிக நுணுக்கமாக அறிந்தவனாக இருக்கிறான். எனவே நீ இந்த விடயத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார். ஆக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மறுமையை எந்த அளவுக்கு நினைவுபடுத்துகிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு மறுமை எந்த அளவு நினைவுபடுத்துகிறோம்? நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏவுகின்ற ஒவ்வொரு நன்மையுடைய விஷயத்திலையும் செய்யுங்கள் மானே, அல்லாஹ் சுவர்க்கத்தில் இது தருவான், அல்லாஹு தாலா இப்படி இப்படியெல்லாம் இதுக்கு கூலி தருவான். ஆக நாங்கள் வெறுமனே ஒன்றை ஏவுறது என்பதை தாண்டி அந்த ஏவுறதுக்கு பின்னர் அல்லாஹ் கொடுக்கிற அந்த செய்தி மறுமையை பற்றிய அந்த நினைவை அவர்களுக்கு ஏற்படுத்துவேன். அப்போதான் அந்த நினைவோடு, அல்லாஹ்வை பற்றி அச்சத்தோடு, மறுமையை பற்றிய அந்த உணர்வோடு நான் அல்லாஹ்விடத்தில் போய் இருக்க வேண்டிய அந்த உணர்வு அவர்களுடைய இரத்த நாளங்களில் ஓடக்கூடிய அந்த ஈரலிப்போடு இருக்கக்கூடிய தன்மைக்கு வரும். அடிக்கடி நாம் அவர்களுக்கு மறுமையை நினைவுபடுத்த வேண்டும்.
ஒரு பாவத்தை எச்சரிக்கை செய்கின்ற பொழுது ஒரு பாவத்தை செய்துவிட்டான் என்பதற்காக நாம் ஏதோ ஒரு தொலைவில்லை என்பதற்கு ஒரு அடியிலே அதனை முடித்து விடக்கூடாது. அல்லாஹ் மறுமையிலே உங்களை குற்றம் பிடிப்பான். அல்லாஹு தாலா மறுமையிலே அல்லாஹு தாலா நரகத்திலே இப்படியெல்லாம் தண்டனைகளை வைத்திருக்கிறான். நபிகளார் இப்படியெல்லாம் தொழுகையோடைய விஷயத்தில் தண்டனைகளை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தொழுகையினுடைய விஷயத்தில் பொடுபோக்கு செய்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு அதனை நினைவுபடுத்த வேண்டும். அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால் அவர்கள் எங்கு போனாலும் தொழுகையினுடைய விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். அதை விடக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். ஏன்? அவர்களுடைய உள்ளத்தில் உணர்வுகள் எல்லாம் பதிஞ்சிருக்குது. நான் தொலாட்டி அல்லாஹ் குத்தம் பிடிப்பான், அல்லாஹ் என்னை நரகத்தில் போடுவான் என்ற அந்த உணர்வு தான் இருக்குது. எனவே அவங்க எங்கிட்ட முன்னுக்கு இருந்தாலும் எங்கிட்ட முன்னிலையில் இல்லாவிட்டாலும் ஊரில் இருந்தாலும் அல்லது நாட்டுக்கே வெளியே இருந்து கடல்ல இருந்தாலும் எங்கு போனாலும் அவர்களுக்கு இந்த உள்ளத்திலே ஆழமான ஒரு அச்சம் இருக்கிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு வருவான், அல்லாஹ் எல்லாத்தையும் விசாரணைக்கு எடுப்பான் என்ற அந்த உணர்வு அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதியமாக இருந்தாலும் பின்னால பிள்ளை விரட்டி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. அவனுக்கு என்ன பற்றி இருக்கிற பயத்தை விட அல்லாஹ்வை பற்றி பயம் இருக்குது. அல்லாஹ் எல்லா இடத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எல்லாத்தையும் விசாரணைக்கு எடுத்து அதை கொண்டு வந்து வைப்பான் என்ற அந்த உணர்வு அவன்கிட்ட சரியாக நாம் கொடுத்து விடுவோம் என்றிருந்தால் உண்மையில் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிள்ளை ஒரு சாலிகான பிள்ளையாக வளரப்போகிறது. ஆக ஒரு சாலிகான பிள்ளையினுடைய வளர்ப்பில் அழகான போதனைகளாக அடிப்படைகளாக நாம் இதனை பார்க்கலாம். நாம் நமக்கு ஒரு சாலிகான பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறோம் என்றால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த போதனையை நம்முடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக வருவார்கள். அல்லாஹு தாலா ஒரு சாலிகான பிள்ளையினுடைய வளர்ப்புக்கு ஒரு அழகான ஒரு தந்தையினுடைய போதனை அல்லாஹ் அருமையாக அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான். எனவே நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பதிய வேண்டிய அடிப்படையாக நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் மறுமையை பற்றி சரியான உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அங்கு போய் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னர் எல்லாம் தனியாகத்தான் போக இருக்கிறோம். அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் அல்லாஹ் நாடினதுக்கு அல்லாஹ் மன்னிக்கலாம், நாடினதுக்கு அல்லாஹ் தண்டிக்கலாம். எனவே நமக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம், தாயோ தந்தையோ அல்லது ஏனைய சொந்த உறவுகளோ யாருமே உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நீ யாரிடத்திலும் உதவி செய்ய கேட்க முடியாது. எல்லாரும் விரண்டோடக்கூடிய நாளாக இருக்கும். எனவே இப்படியான விடயங்களை வைத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீ எதனை காதால் கேட்டாய் அல்லாஹு தாலா செவியை விசாரணைக்கு எடுப்பான். நீ எதை கண்ணால் பார்த்தாய் அல்லாஹ் கண்ணை விசாரணைக்கு எடுப்பான். உன்னுடைய உள்ளத்தில் என்னவெல்லாம் ஊசலாடியது, நீ என்னென்ன பாவங்கள் அல்லது என்னென்ன அநியாயங்களை எல்லாம் திட்டமிட்டு கொண்டு வாழ்ந்தாய், உன்னுடைய உள்ளத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா விசாரணைக்கு உட்படுத்துவான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் எல்லாத்தையும் விசாரணைக்கு எடுப்பான். அந்த ஒவ்வொன்றுமே அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லக்கூடியதாக மாறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த விதமான பொய்யோ மெல்ல எந்த விதமான நொண்டி சாட்டுகளையும் சொல்லி எந்த விதமான சாக்கு போக்குகளையும் சொல்லி அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது. எல்லாம் நூலுக்கு நூல் நுணுக்கமான நிரூபணமான ஆதாரங்களோடு தான் அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்க போகிறது. எனவே இந்த அடிப்படைகளை பிள்ளைகளிடத்திலே விதைக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை அல்லாஹு தஆலா இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்திலிருந்து படித்து தருகிறான். எனவே இந்த அடிப்படைகளுக்கு பின்னர் தான் அல்லாஹு தஆலா அடுத்தது தொழுகையை பற்றி சொல்லுகிறான். முதலாவது அல்லாஹ்வை பற்றிய ஹக்கு, பெற்றோரை பற்றிய ஹக்கு, எல்லாம் சரிவாரதுக்கு அல்லாஹ்வை பற்றிய பயம், அல்லாஹ்வுடைய விசாரணையை பற்றிய பயம், அல்லாஹ் எல்லாத்தையும் விசாரணை கொண்டு வருவான் என்ற அந்த பயம் இருந்தால் அடுத்தது என்ன உபதேசம் பண்ணப்பட்டாலும் அந்த பிள்ளை உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். இஸ்லாத்தினுடைய அல்லாஹு தஆலா குர்ஆனை இந்த பூமியிலே குர்ஆனை இறக்கின நல்ல நபியை அனுப்பின அந்த அடிப்படையிலும் அல்லாஹ் நமக்கு படித்து தருகிற செய்தி என்னென்றால், எந்த விதமான நம்பிக்கையோ அறிவோ இல்லாத நிலையில் அல்லாஹு தஆலா முதலாவர்களுடைய உள்ளத்தை சீர் பண்ணினான். அல்லாஹ்வை பற்றிய பயத்தை, மறுமையை பற்றிய பயத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய நிலையில் தான் அப்படியே மதீனாவுடைய வசனங்களில் அல்லாஹு தஆலா அடுத்த சட்டதிட்டங்களை சொன்னான். எனவே இந்த அடிப்படையான உணர்வுகள், இந்த அடிப்படைகள் தெளிவாக இருப்பதோடு அல்லாஹு தஆலா அடுத்தது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார், யா புனைய அகிமிஸ் ஸலாஹ், மகனே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள்.
தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு தாலா அவருக்கு சொன்ன அடுத்த செய்தியை சொல்கிறான். ஆக தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது மிக முக்கியமான பாது. ஏதோ இந்த புள்ள பள்ளிக்கு போய்த்து தொழுட்டு வருது என்றதல்ல, புள்ள சரியா தொழுதான், என்ன புள்ள கபூல் செய்யப்படக்கூடிய தொழுகையை தொழுதான் என்றது நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி. எனவே தொழக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய தொழுகை கபூல் செய்யப்படக்கூடிய நிலைமையில் இல்லை. அந்த தொழுகையினுடைய சரத்துகள் ஃபர்துகள் என்றும் சரியாக செய்யாத நிலையில் தான் தொழுகிறார்கள். நாம் எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறோம், ஏதோ பெல்ட்டி அடிக்கிற மாதிரி தொழுட்டு போகிறாங்க. அப்போ அந்த தொழுகையில் ஒரு துமனீனத்து இல்லை. அப்போ அமைதியாக நிதானமாக தொழக்கூடிய அந்த தன்மை இல்லை. இப்படி தான் என் பிள்ளையோட தொழுகையாக இருந்தால் அது தொழுகை அல்ல. ஒரு நபி தோழர் தொழுது விட்டு வருகிறார், நபிகளார் திருப்பி அனுப்புகிறார்கள், சல்லி ஃபைன்ன கலம் துசல்லி, தொழுங்கள் நீங்கள் தொழவில்லை. திரும்ப தொழுகிறார், தொழுங்கள் நீங்கள் தொழவில்லை. திரும்ப தொழுகிறார், தொழுங்கள் நீங்கள் தொழவில்லை. இப்போ கேட்குறார் அல்லாஹுடைய தூதரை, அப்போ சொல்லித்தாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அதில் மிக முக்கியமான பகுதியாக நபிகளார் அவருக்கு படித்து கொடுத்தது, நீங்கள் ஒவ்வொரு நிலையிலும் போய் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். போகிற வேகத்தில் எழும்புறதில்ல, ஒவ்வொரு நிலையிலேயும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அப்படியே அமைதி நிலை அடையும் வரையில் அப்படியே ருக்கூல நிற்கணும், சுஜூதில் அப்படியே நிற்கணும். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் அதில் அமைதி நிலை இல்லாமல் தொழுகிறார்கள். அப்போ அவர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோளுடைய தொழுகையை ரிஜெக்ட்னு சொன்னார்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படல், அது தொழவே இல்லை என்றார்கள். அவர் 3 முறை தொழுது பார்க்கிறாரு, நபிகளார் 3 முறை நீங்கள் தொழலை என்று தான் சொன்னார்கள். தீர்ப்பு அதுதான். எனவே சரியாக தொழலை என்றால் அது தொழலை தான். ஏதோ தலையை வச்சேன் எலுமினேன் குனிஞ்சேன் என்பதானால் அல்லாஹ்விடத்தில் தொழுவதாக ஆக மாட்டாது. எனவே முறையாக உருப்படியாக தொழக்கூடிய தொழுகை தான் தொழுவதாக ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய கல்லன் சுஜூதிலையும் ருக்குவிலையும் களவாண்டக்கூடிய என்று சொன்னார். அப்படி என்றால் வேகமாக போன வேகத்திலே வருகிறார், ஒழுங்காக ருக்கு இல்லை, ஒழுங்காக சுஜூத் இல்லை, மிக பெரும் கல்லன் என்றார்கள். அன்புக்குரியவர்கள், என்ற பிள்ளை இந்த இடத்தில் ஆகியது என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய அடிப்படை தொழுகையினுடைய விஷயம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அவங்களோட காலத்துக்குள் ஒரு தொழுகை இருந்தீங்க. அப்போ அவர் தொழுகையை பற்றி தம்முடைய பிள்ளைக்கு தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியை சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய தொழுகையை நாம் எந்த அளவு கவனித்திருக்கிறோம்? என் பிள்ளைக்கு தொழுகையில் ஓத வேண்டியதெல்லாம் பாடமாக இருக்குதான்? என் பிள்ளைக்கு எல்லா சரத்துகள் ஃபர்துகள் எல்லாம் பேணின அமைப்பில் என் பிள்ளை தொழுது என்று நாங்கள் என் பிள்ளையை கூப்பிட்டு பேசியிருக்கிறோமா? பிள்ளைகிட்ட கேட்டிருக்கிறோமா? அல்லது பிள்ளையை தொழுகிறத நாங்கள் 1க்கு 10 முறை சரியாக நுணுக்கமாக நோட் பண்ணி பார்த்திருக்கிறோம்? என் பிள்ளையோட தொழுகையில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா? என் பிள்ளையோட தொழுகையில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா? என் பிள்ளை ஃபாத்திஹாவை உருப்படியாக மொழிஞ்சு ஓதுதான்? என் பிள்ளைக்கு அத்தையாத்தெல்லாம் பாடமாக இருக்குதா? இடையில் ஓத வேண்டிய திக்ருகள் எல்லாம் சரியாக பாடமாக இருக்குதான் என்று என் பிள்ளைக்கு இதில் எந்த இடத்துல இருக்குது என்று அதில் எந்த மார்க்ஸில் இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துக்கிறோம். அல்லாட்டு என் பிள்ளையோட தொழுகை எந்த இடத்துல இருக்குது? என் பிள்ளையோட கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சா, கணக்கில் ஒரு 10 மார்க்ஸ் இந்த முறை குறைஞ்சாக்க அதுக்கு எத்தனை சேர்மாரை தேடும், அல்ல எத்தனை தெரிஞ்ச ஆக்கள் எல்லாம் தேடி கொஞ்சம் மார்க்ஸை கூட்டிக்கொள்ளணும். இந்த முறை மார்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சுன்னு பார்க்குறோம். அன்புக்குரியவர்கள், இது உலகத்தோடு முடியக்கூடிய கதை. இது உலகத்தோடு முடியக்கூடிய கதை. என் பிள்ளையோட தொழுகை பிரச்சனைண்டா என் பிள்ளை இதோட பாதகத்தை கபூரில் மறுமையில் தனியே நின்று கஷ்டப்பட போகுது, தனியே நின்று அதனுடைய பாரதூரத்தை அனுபவிக்க போகிறது. அன்புக்குரியவர்கள், இது தண்டனையில் முடியக்கூடிய விளைவு, நரகத்தின் நெருப்பில் முடியக்கூடிய விளைவு இது. எனவே நாம் இந்த பகுதிகளை யோசிப்பதில் எவ்வளோ நாங்கள் பின்வாங்கி போய்விட்டோம். நம்முடைய உள்ளத்திலே உலகத்தினுடைய மோகமும் உலகத்தினுடைய அதை பற்றிய பற்றும் உள்ளத்தில் ஆழமாக வளர்ந்திருக்கின்ற அளவுக்கு மறுமையை பற்றிய அந்த பற்றும் அந்த உணர்வும் அதை பற்றிய அச்சமும் நம்மிடத்திலே குன்றிக்கொண்டு போகின்ற ஒரு சூழலிலே அந்த அளவுக்கு நாம் பராக்காக்கப்படுகிற ஒரு உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இந்த பகுதியை நாம் அடிப்படையாக நம்முடைய கவனத்துக்கு எடுக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக அடுத்த அடிப்படையை அவர் சொல்கிறார், மகனை சீர் செய்கிறார். அடுத்தது மகன் ஒரு சீர்திருத்தவாதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். மகனே, தன்னுடைய சிறிய பிள்ளையை பார்த்து சொல்கிறார்,
நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. வஅ்முர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர். மகனே, நீங்கள் நல்ல விஷயங்களை ஏவ வேண்டும். பாவமான விஷயங்களை கண்டால் நீங்கள் தடுக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் நன்மை ஏவுகின்ற பொழுது, பாவத்தை தடுக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏதாவது பாதகங்கள் ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் அதில் பொறுமையாக இருக்க வேண்டும். அதுதான் மிக உறுதியான கர்மமாக இருக்கிறது என்று தன்னுடைய மகனுக்கு சொன்ன செய்தி அல்லாஹ் இங்கே எடுத்து காட்டுகிறான். எங்களோட புள்ள சீர் செய்ததோடு எங்களோட புள்ள ஒரு சீர்திருத்தவாதியாக இருக்க வேண்டும். சமூகத்திலே எது நல்ல காரியங்களாக இருக்கிறதோ முதலாவது அல்லாஹுடைய ஹக்கிலே அவன் சமூகத்திலே நல்ல விடயங்களை ஏவக்கூடியவனாக இருக்க வேண்டும். தொழாதவர்களை கண்டால் அல்லது அல்லாஹுடைய ஹக்கிலே குறை செய்யக்கூடியவர்களை கண்டால் அவர்களுக்கு நல்லதை ஏவக்கூடியவனாக இருக்க வேண்டும். யாராவது பாவம் செய்தால் பாவம் செய்த சூழலில், பாவம் நடக்கிற சூழலில் பாவத்தை தடுக்கக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். எனவே சிறுவனாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே நாங்கள் நன்மையவி தீமையவி யாருமே எங்களை குறை சொல்லப்படாது, யாரும் எங்களுக்கு குத்தம் சொல்லப்படாது. குத்தமே சொல்லாத குறையே சொல்லாத இடத்துல நன்மையை சொல்லணும், பாவத்தை தடுக்கணும் என்றது அல்ல. நம்ம நன்மை ஏவுற நேரம், தீமையை தடுக்கிற நேரம் நம்முடைய நண்பர்களுடைய மட்டமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சுற்றுச்சூழலாக இருக்கலாம், அல்லது சமூகத்திலே இருக்கலாம். அப்ப அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய போதனையில மகனுக்கு அப்பே சொல்லி கொடுக்கிறார், நீங்க இந்த விஷயத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு நோவினைகள் வரும். எங்கட நிலைப்பாடு எப்படி ஆயிக்கண்டா, எந்த இடத்துல யாரும் ஒன்றுமே ஏச மாட்டாங்களோ, யாருமே ஒருத்தரும் ஒன்றுமே குறை சொல்ல மாட்டாங்களோ, அவடத்துல ஏதாவது நல்லது செல்ல கிடைச்சா சொல்றது. அப்படி இல்லாட்டி யாராவது இங்க சரி ஒரு மூலையில நான் இவடத்துல சொன்னதை வச்சு ஏதாவது குறை சொல்லுவானுண்டா அப்ப சொல்லப்படாது. என்ன நாங்கள் சமூகத்தை குழப்பினண்டாகும் என்றெல்லாம் நாங்கள் அந்த இடத்துல தான் நிற்கிறோம். அது அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களுடைய செய்தியிலிருந்து, நல்லவர்களுடைய போதனையிலிருந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுகின்ற உபதேசத்திலிருந்து படித்து தருகிறான். இந்த பணியில் ஈடுபட்டால் உங்களுக்கு தீங்குகள் வரும், அதில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், அதுதான் உறுதியான காரியம் என்று அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தின் செய்தியிலிருந்து படித்து தருகிறான். அடுத்ததாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு பண்பாட்டை படித்து கொடுக்கிறான். உங்களுடைய பண்பாடுகள் சரியாக இருக்க வேண்டும். வலா துஸைர் ஹத்தக லின்னாஸி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. மகனே, நீங்கள் மக்களை விட்டு உங்களுடைய முகத்தை திருப்பாதீர்கள். அப்படியாக இருந்தால் மக்களோடு நீங்கள் நல்ல முறையிலே பேச வேண்டும். மக்களோடு நீங்கள் புன்முறுவலாக பண்போடு அவர்களோடு நீங்கள் சிரித்த முகத்தோடு நல்ல முறையிலே பேசணும். மக்களை புறக்கணிக்கவர்களாக இருக்கக்கூடாது. மற்ற மனுஷரை கணக்கெடுக்காத மாதிரி, மற்றவர்களுடைய விஷயத்தில் பொடுபோக்கு செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மற்ற மனிதர்களுடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல முறை நல்ல பண்பாடோடு நடக்க வேண்டும். நாங்கள் இந்த அடிப்படைகளை நம் பிள்ளைகளிடத்தில் சரியாக சீரழிய வேண்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய சமூகத்தில் பிள்ளை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பெற்றோர்களோடு எப்படி முக மலர்ச்சியாக பேசுகிறது, அவர்களோடு எவ்வளவு இன்பமான முறையில் அவர்களோடு ஆரவாரமாக பேசுகிறது, எப்படி எந்த அளவுக்கு மற்ற மனுஷரை கணக்கெடுக்கிறது, உறவினர்களை எந்த அளவுக்கு புள்ள கணக்கெடுக்குது, அண்டைய அயலவர்களுடைய விஷயத்தில் எந்த அளவு அவர்களை கணக்கெடுத்து அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்குது. என் புள்ள சமூகத்தில் இன்னும் பலர்களோடு யாரையெல்லாம் மதிக்க கடமைப்பட்டு இருக்கிறது, அல்லது யாரெல்லாம் முஸ்லீம்களாக வாழ்கிறார்களோ அவர்களை முக மலர்ச்சியோடு பண்பான முறையில் அன்பான முறையில் அவர்களோடு நடக்கிற அந்த பண்பாடு என்ற புள்ளேட்டு இருக்குதா? அப்போ இந்த பண்பாடுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியை அல்லாஹு தஆலா இந்த செய்தியில் படித்து தருகிறான். அப்போ எங்களோட புள்ளேட்டத்தில் பாருங்கள், இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்தை அல்லாஹ் தெரிவு செய்து சொல்கிறதில் எத்தனை விஷயம் இருக்கின்றது. இங்கே இந்த இடத்துல பண்பாட்டை பற்றி சொல்கிறார். அடுத்தது, பூமியில் பெருமையாக நடக்கக்கூடாது. அப்போ என்ன, நாங்கள் பணிவோடு நடக்கணும், நாங்கள் பணிவோடு தான் இந்த உலகத்தில் வாழணும், பெருமைத்தனம் இருக்கக்கூடாது. எனவே பெருமைத்தனம் வார நேரம் தான் மற்ற மனுஷரை கணக்கெடுக்கிறல்ல, மற்ற மனுஷரை மதிக்கிறல்ல, மற்ற மனுஷரோட முகமலர்ச்சியோட நடந்து கொள்றல்ல, அந்த தன்மைகளை நான் வரப்போகிறது. எனவே மகனுக்கு மிக முக்கியமான அடிப்படை சொல்கிறேன், இந்த பெருமை இல்லை என்றால் பணிவு வந்துட்டால் நிறைய குணங்கள் வந்துடும். பணிவு வந்துட்டால் நிறைய நல்ல குணங்கள் அதனோடு உள்வாங்கப்பட்டுடும். பெருமை வந்துட்டா எத்தனையோ கெட்ட குணங்கள் அவனோட உள்ளத்தில் வந்துடும். எனவே இங்கே அல்லாஹ் தெரிவு செஞ்ச ரெண்டு வார்த்தை மிக முக்கியமான பாதி. ஒரு மனிதன்ட்ட பணிவு வந்த அவன்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கும், நிறைய நல்ல குணம் அவன்கிட்ட சும்மா வரும், நிறைய கெட்ட குணங்கள் இல்லாமலாகவும் அவன்கிட்ட பெருமை இல்லை என்றிருந்தான். எனவே அல்லாஹு தஆலா இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்திலிருந்து எடுத்து காட்டுகின்ற அடுத்த மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது.
அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், அல்லாஹு தாலா பெருமத்தனமாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா நேசிக்க மாட்டான், அவர்களுக்கு அல்லாஹு தாலா அன்பு காட்ட மாட்டான். எனவே இந்த உலகத்தில் நீ பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு சொன்ன அந்த அடுத்த உபதேசத்தை சொல்கிறார். அடுத்ததாக உன்னுடைய நடையில நீ ஒரு மத்திய தரத்தை பேண வேண்டும். உன்னுடைய நடையும் ஒரு ஒழுக்கமான நடையாக, அது நல்ல பண்பான முறையில் நல்ல ஒழுக்கமான நடையாக இருக்க வேண்டும். அடுத்தது உன்னுடைய சத்தத்தை நீ தாழ்த்தி பேச வேண்டும். உன்னுடைய சத்தத்தை நீ தாழ்த்தி பேச வேண்டும். இந்த சத்தத்தில் மிக மோசமான சத்தம் கழுதையினுடைய சத்தமாக இருக்கிறது. சும்மா கத்தி கொண்டு இருக்கிறதெல்லாம் நல்ல குணம் அல்ல. அப்போ தண்ட மகனுக்கு உன்னோட வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? நல்ல பணிவாக இருக்கணும். அப்போ தேவைக்கில்லாத பேச்சுகள், தேவைக்கில்லாத கூச்சல்கள் என்பதெல்லாம் நல்ல குணம் அல்ல, அதுவெல்லாம் மோசமானது குணம். அப்படியெல்லாம் இருக்கிறத ஒரு கழுதையிட வேலை, அது கழுதையிட சத்தம் தான் மோசமான சத்தம் என்று அவர் ஒரு உமானத்தை சொல்லி தந்த பிள்ளைக்கு விளங்கப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்திலிருந்து இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறான். எனவே அல்லாஹு தாலா எம்மை தந்தை என்ற ஒரு அந்தஸ்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றிருந்தால், நான் என்னுடைய பிள்ளைக்கு என்ன போதிக்க வேண்டியிருக்கிறது என்ற அந்த அடிப்படையை நாம் படித்துக் கொள்வதற்கு கட்டாயம் சூரத்துல் லுக்மானை படிக்க வேண்டும். சூரத்துல் லுக்மானுடைய வழியில் நாம் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவோம் என்றிருந்தால், நம்முடைய பிள்ளைகளை நாம் அவர்களை சீர் செய்வோம் என்றிருந்தால், நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சாலிகான பிள்ளைகளாக அவர்கள் வருவார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னர் அவனுக்கு நன்மை வந்து சேரக்கூடிய வழிகளில் மிக முக்கியமான வழிதான் ரஜுலுன் சாலிஹுன் யதுஉ வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. அந்த மனிதன் இந்த உலகத்திலே அவனுக்காக துஆ கேட்கக்கூடிய சாலிகான ஒரு பிள்ளையை விட்டு போகிறான் என்றிருந்தால், அது அவனுக்கு கபருக்கு போனதுக்கு பின்னரும் அவனுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட வலதுன் சாலிஹுன், சாலிஹான் ஒரு பிள்ளையை நாம் உருவாக்க ஆசைப்படுகிறோம் என்றிருந்தால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வழிமுறையை நாம் பின்பற்றி நாம் உருவாக்கி கொள்ளலாம். அல்லாஹு தாலா அதற்காகத்தான் அழகான வழிகாட்டலாக அல்லாஹு தாலா நமக்கு எத்தனை பேர் தம்முடைய பிள்ளைக்கு உபதேசம் பண்ணியிருக்கலாம், எத்தனை பேர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய போதனையை தெரிவு செய்து அதில் மிக முக்கியமான பகுதியை அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான் என்றிருந்தால், எடுத்து காட்டுகிறான் என்றிருந்தால், குர்ஆனுடைய உம்மத்தாக வாழக்கூடிய நாம் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய, நாம் கவனம் செலுத்த வேண்டிய பகுதியாக அல்லாஹ் நமக்கு இதிலிருந்து படித்து தருகிறான். அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு இதனை நம்முடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நமக்கும் இப்படியான போதனைகளை நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு சாலிகான பிள்ளைகளை நாம் மரணித்ததற்கு பின்னர் நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய அந்த கண்குளிர்ச்சி மிக்க அந்த குழந்தைகளை உருவாக்கிவிட்டு போய் அதன் மூலமாக நாம் கபருக்கு போனதற்கு பின்னரும் நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல கூட்டத்தில் அல்லாஹு தாலா நமக்கும் அந்த நட்பாக்கியத்தை, அந்த தௌஃபீக்கை செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க